أعوذ من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم. அன்பிற்குரிய அரங்கத்திலே அமர்ந்திருக்கின்ற இருபால் மாணவ செல்வங்களே, அதாயி கல்வி குழுமம் சார்பாக நடைபெறுகின்ற மாபெரும் மீலாத்து நபி சமய நல்லிணக்க மாநாட்டில் கலந்து கொள்ளுகிற வாய்ப்பினை உருவாக்கி கொடுத்து எல்லா வல்ல இறைவனுக்கும் என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தைக்கும் மாண்புமிகு அமைச்சர் என்ற நிலையை உயர்த்தி கொடுத்து தமிழ்நாடு முதலமைச்சர் மக்கள் முதல்வர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். அதாய் கல்வி குழுமம் சார்பாக மாணவ செல்வங்களுடைய எதிர்காலத்தை கருதி ஒழுக்கத்தையும் நேர்மையும் கடமையும் கண்ணியத்தையும் மிக கட்டுப்பாட்டோடு இந்த சமுதாயத்துக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டிருக்கின்ற நம்முடைய அதாய் கல்வி குழுமத்தினுடைய நிர்வாகிகள் அருமை சகோதரர் AM முகமது நிசார் பாஜில் ஜமாலி அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களிடத்திலே நல்ல கருத்துக்களை மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்டு அனைத்து நல்லுள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தினையும் அஸ்லாத்தையும் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். நபிகள் நாயகத்துடைய பிறந்த நாளை முன்னிட்டு நாம் அனைவரும் ஒன்று கூடி இஸ்லாத்தினுடைய கடமைகளையும் செயல்படுத்துகின்ற நெறிமுறைகளையும் நமக்கு நாமே அந்த கட்டளைகளை நிறைவேற்றுவதற்காக தயார்படுத்தி கொள்ளுகின்ற இந்த நல்ல தருணத்தை இந்த அதாய் கல்வி குழுமம் இந்த மாணவ செல்வங்களுக்கு அதை கற்றுக் கொடுக்கின்ற ஒரு மாபெரும் பொறுப்பினை ஏற்றிருக்கிறதுக்கு உண்மையிலே அவர்களை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நான் இன்றைக்கு நம்முடைய விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொண்ட காரணத்தினால் காலதாமமாக ஏற்பட்டது. காலை 5 மணிக்கு தவறாமல் எழுந்திருக்கின்ற அந்த நிலையில் தொடர்ந்து என்னுடைய பணிகள் இதுவரையிலும் அந்த பணிகள் தொய்வில்லாமல் இன்றைக்கு நடந்து கொண்டே இருக்கிற நேரத்தில் எப்படியாவது எந்த சூழ்நிலையாவது எந்த நேரமாக இருந்தாலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இருக்கின்ற மாணவ செல்வங்களையும் நிகழ்ச்சியை முன்னின்று நடத்துகின்ற சமுதாய பெரியோர்களையும் இதற்காக முழுதாக தன்னுடைய உழைப்பை அர்ப்பணித்திருக்கின்ற சகோதர சகோதரிகளையும் அனைவரையும் நேரடியாக சென்று பார்த்து அவர்களுடைய நபிகள் நாயகத்துடைய பிறந்த நாளில் ஒரு நல்ல நாளில் அனைவரோடு கலந்து கொள்ளுகிற ஒரு வாய்ப்பினை நிச்சயமாக அது உறுதியாக கிடைக்க வேண்டும் என்று நியத் செய்து அங்கிருந்து புறப்பட்டு வந்தேன். எல்லா வல்ல இறைவன் அருளால் உங்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. நம்முடைய கட்டளைகளில் எல்லோரிடத்திலும் இணைந்து வாழ வேண்டும், இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்து வாழ வேண்டும்.
அந்த நோக்கத்தோடு பகுத்தறிவு சிந்தனையோடு உலகம் முழுவதும் நம்மளை உருவாக்கி வழிநடத்துகின்ற பெரிய பகுத்தறிவாளராக தான் நபிகள் நாயகத்துடைய கொள்கைகள், லட்சியங்கள், நமக்காக அவர் உருவாக்கி கொடுத்தப்பட்ட ஐம்பெரும் கடமைகள், அதை தான் இன்றைக்கு திராவிட மாடலிலும் ஐம்பெரும் முழக்கங்களாகும். நம்முடைய தென்னாட்டில் தந்தை பெரியாருடைய சுயமரியாதை கருத்துகளோடு தான் நம்முடைய திராவிட மாடல் பயணம். பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், இன்றைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர், இன்றைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் மற்றும் எல்லா நிலையிலும் சிறுபான்மை மக்களுக்கு அரணாகவும் பாதுகாப்பாகவும் அன்று முதல் இன்று வரையிலும் துணை நிற்கின்ற இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கும் தலைவர்களுக்கும் நாம் என்றென்றைக்கும் கடமைப்பட்டவர்களாக, அவர்களுக்கு உறுதுணையாக, நமக்கு அவர் அரணாக இருப்பதை போல நாமும் அவருக்கு அரணாக இருக்க வேண்டும். திருமண நிகழ்ச்சியில் வாழ்த்துகின்ற நேரத்தில் பெரியோர்கள் சுருக்கமாக சொல்வார்கள், மணமக்களை வாழ்த்துகின்ற நேரத்தில், ஆணுக்கு பெண் ஆடையாகும், பெண்ணுக்கு ஆண் ஆடையாகும் இருந்து திகழ வேண்டும் என்று. அதேபோல இந்த சிறுபான்மை மக்களுக்கு அரணாக இருக்கின்ற முதலமைச்சர், அவருக்கு அரணாக இருக்கின்ற சிறுபான்மை மக்கள் என்ற உணர்வோடு நம்முடைய பயணம் தொடர வேண்டும் என்று கேட்டு உங்கள் அனைவரையும் வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும்.